ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. நம்ம ஒவ்வொரு வகுப்பையும் ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம எக்ஸாமுக்காக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் காந்திய காலகட்டம், காந்தி நிரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காந்தி வந்ததுல இருந்து இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது, அவர் டைம்ல என்னென்ன விடுதலை போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாமுடைய ஃபோக்கஸ்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் காந்தியை பத்தி பர்சனல் டீடைல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய எக்ஸாம்ல காந்தியோடைய சுய விவரங்களையும் கேட்கறாங்க. காந்தியோடைய பர்சனல் டேட்டா அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பிறந்தது, இறந்த தினம், அதை என்னவா கொண்டாடுறோம், அப்பா பேர், அம்மா பேரு, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது காந்தி பிறந்த தினம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நமக்கு டேட் ரொம்ப ஃபேமஸா தெரியும். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியா கொண்டாடுறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல லீவ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது லீவ் விடுவாங்க, அதனால தெரியும். பிளஸ் இயரையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1869. ஓகேங்களா? அக்டோபர் 2 1869 காந்தியோடைய பிறந்த தினம். ஓகேங்களா? அது ஒண்ணு. அதை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? இந்த உலக அளவுல, அகில அளவுல, என்ன சொல்றோம், உலக அளவுல அகிம்சை தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம காந்தி நினைவு தினமா காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம் இந்தியாவுக்குள்ள. ஓகேங்களா? அடுத்து அவருடைய அப்பா பேர், அம்மா பேர் பார்த்துக்கணும். கஸ்தூரி பாய். ஓகேங்களா? அப்புறம் புத்திரி பாய். ஓகேங்களா? புத்திரி பாய் அம்மா பெயர், மனைவி பேர் கஸ்தூரி பாய் வரும். ஓகேங்களா? ரைட். அப்புறம் அவர் பிறந்ததுதான் பாத்தீங்கன்னா குஜராத்துடைய போர்பந்தர். குஜராத்ல பாத்தீங்கன்னா போர்பந்தர் அப்படின்ற இடத்துலதான் பாத்தீங்கன்னா அவரு பிறந்த இடம். ஓகேங்களா? குஜராத்ல அந்த பெரிய அப்பாலாம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தான் காந்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர் அப்படிலாம் கிடையாது. பிறக்கும் போதே பணக்கார, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி பிறக்கும் போதே பணக்கார வீட்டு பையனாக தான் காந்தி பிறந்தாரு. அவருக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சது. அவருக்கு கிடைக்க வேண்டிய படிப்புல இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கிடைச்சது. வாழ்ந்தாரு. அப்போ பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பட்டப்படிப்பு படிச்சார். ஓகேங்களா? பட்டப்படிப்புல பாத்தீங்கன்னா லா. ஓகேங்களா? லால என்ன படிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்டர் பட்டம். அந்த காலங்கள்ல, பிரிட்டிஷ் காலங்கள்ல ஒரு ஃபேமஸான ஒரு பட்டம் உண்டு. அந்த பட்டம் என்ன அப்படின்னா பாரிஸ்டர் பட்டம். அந்த பாரிஸ்டர் பட்டம் வாங்குவாரு, லண்டன்ல போய் படிப்பாரு. லண்டன்ல தான் இருந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கினாரு. பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் கேஸுக்காக வாதாட போவார். ஓகேங்களா? இதுதான் கதை. இப்பதான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் அவருடைய சுய விவரங்களை பார்த்துட்டு இப்போ கேஸ வாதாடுவதற்காக எல்லா நாட்டுக்கும் போவார். லண்டனுக்கு போவாரு, இந்தியாவுக்கு இருப்பாரு, சவுத் ஆப்பிரிக்கா போவாரு, நம்ம பக்கத்து நாடுகள், வேற நாடுகள் கூட போவாரு. பிரிட்டிஷ் எங்கெல்லாம் ரூல் பண்ணுதோம். அப்படி ஒரு நாள் ஓகேங்களா தென்னாப்பிரிக்காவுக்காக ஒரு இஸ்லாமிய பெரிய தொழிலதிபர் அவருடைய அவருடைய வழக்கை நடத்துவதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு 1893 போறாரு. ஓகேங்களா? தென்னாப்பிரிக்காவுக்கு 1893 என்ன பண்றாரு? தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. அங்கதான் அவருடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையுது. ஓகேங்களா? என்ன சம்பவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென்னாப்பிரிக்கால இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. ஓகேங்களா? அதுதான் ஊர் பேர் கூட முக்கியம் கேட்பாங்க. டர்பன்ல இருந்து பிரீட்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் வரைக்கும் போறாரு. ஓகேங்களா? டர்பன்ல ஏறாரு ட்ரெயின்ல, அங்க இருந்து பிரீட்டோரியா போறாரு. ஓகே, அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அங்க இடையில பீட்டர் மெரிட்டஸ்பர்க் அப்படிங்கிற ஊர்ல அவர் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளப்படுகிறார். ஓகேங்களா? அதாவது இது ஒரு பெரிய கதை. ஓகேங்களா? ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்ல போயிட்டு இருப்பாரு காந்தி. அந்த தென்னாப்பிரிக்காவில வெள்ளையர்களை தவிர மற்ற இன மக்கள் யாருமே, இந்தியனா இருக்கட்டும், கருப்பினா யாரா கூட இருக்கட்டும், யாருமே வெள்ளையர்களை தவிர ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போகக்கூடாது. என்னதான் டிக்கெட் எடுத்திருந்தாலும் போகக்கூடாது. இது ஒரு இன பாகுபாடு. இது காந்திகிட்ட டிக்கெட் கேட்டிருப்பாங்க. இது டிக்கெட் இருக்கு, நான் ஏன் பயணம் செய்யக்கூடாது? காந்திக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளிக்கும் வாக்குவாதம் ஏற்படும். இந்த வாக்குவாதம் பீட்டர் மெரிட்டஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல அவரை என்ன செய்வாங்க, வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஓகேங்களா? வெளியே என்ன செய்வாங்க, தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? ஏன் லண்டன்ல நம்ம படிச்சோம், இந்த மாதிரி ஒரு பெரிய பாகுபாடு இல்லை, ஆனா இங்க அவங்க ரூல் பண்ணக்கூடிய ஊர்ல இவ்வளவு பெரிய பாகுபாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அடுத்த நாட்கள்ல இருந்து அவருடைய பயணம் சவுத் ஆப்பிரிக்காவுடைய சின்ன சின்ன போராட்டத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, காந்தி இந்தியாவுக்காக விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்ட காந்தி
முதலாக அவருடைய போராட்டத்தை இந்தியாவில் தொடங்குறார். முதலாக அவருடைய போராட்டம் முழுவதும் சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில தான் அவருடைய போராட்ட வாழ்க்கையே துவங்குது. ஓகேங்களா, அது இந்த சம்பவம். ஓகேங்களா, ட்ரெயினில் இருந்து தள்ளப்பட்ட சம்பவத்துக்கு பின்புதான் அவருடைய போராட்ட களம் சூடு பிடிக்குது. ஓகேங்களா, இப்ப சவுத் ஆப்பிரிக்கால பாக்குறாரு, சவுத் ஆப்பிரிக்கால கடுமையான சட்டங்கள் இருக்கு. 10 மணிக்கு மேல இந்தியர்கள் சொல்ல வேணாம், வெள்ளையர்களை தவிர மற்ற மக்கள் யாருமே 10 மணிக்கு மேல, இரவு 10 மணிக்கு மேல வெளியே நடமாடக்கூடாது. ஓகேங்களா, திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு இந்தியர்களோ கற்பிடத்துல திருமணம் செஞ்சாங்கன்னா ஆங்கிலேய அந்த தேவாலயம் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செஞ்சா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கடுமையான சட்டங்கள் இருக்கு. எங்கு போனாலும் ஐடி கார்டை கொண்டு வரணும், இந்த மாதிரி சட்டங்கள் தான் இருந்தது. இதெல்லாம் எதிர்த்து காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலேயே சின்ன சின்ன போராட்டங்களை, அந்த போராட்டத்தின் வடிவம் தான் என்ன சொன்னாங்கன்னா, காந்தி சவுத் ஆப்பிரிக்கால ஸ்டார்ட் பண்றாரு. சத்தியாகிரகம் அப்படிங்கிற போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போறாரு. ஓகேங்களா, ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்கால தான் நிறைய விஷயத்தை உருவாக்குவார். சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குவாரு. ஓகேங்களா, அப்புறம் இப்போ சவுத் ஆப்பிரிக்கால பத்திரிகை தொடங்குவாரு சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கும் இந்தியால. அதே மாதிரி அங்க போய் தான் தமிழ்நாட்டு ஒரு பெண்மணியை மீட் பண்ணுவாங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு தருணம் சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த தில்லையடி வள்ளியம்மை, மேபி நீங்க ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அவங்கள போய் மீட் பண்ணியிருப்பாரு காந்தி அந்த போராட்டத்துல அவங்க ஜெயில இருக்கும்போது. அதுக்கு ஒரு கதை உண்டு. ஓகேங்களா, இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட வாழ்க்கை துவங்குது. சவுத் ஆப்பிரிக்கால தான் அடுத்து ஒரு 10-12 வருஷம் அங்கேயும் இருப்பாரு. அப்ப இடையில திருப்பி இந்தியாவுக்கு வருவாரு, திருப்பி போவார். சரிங்களா, ரைட்டா. இப்படிதான் சவுத் ஆப்பிரிக்கா விடுதலை போராட்டத்துக்கு, விடுதலை கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மாற்றத்துக்காக போராடுறாரு. சிறைக்கு செல்வார் சவுத் ஆப்பிரிக்கால, வெளியே வராரு. அப்புறம் என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா விடுதலை போராட்டத்துக்காக போராடினாலும் ஒரு கட்டத்துல யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? என்னவா இருந்தாலும் நம்மளுடைய நாடுங்கிறது இந்தியா. ஓகேங்களா, எப்படியா இருந்தாலும் இந்தியாவுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவுக்கு போறதை பத்தி விரும்புறாரு. அப்போ அவருடைய குரு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, யாருடைய குரு? காந்தியின் குரு. ரொம்ப முக்கியமா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி. காந்தியின் குரு யாருன்னா கோபால கிருஷ்ண கோகலே. ஓகேங்களா, கோபால கிருஷ்ண கோகலே அவரு இவருடைய நெருங்கிய குரு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் காந்தியும் கேட்பார். அப்போ ஒரு கடிதம் மூலமாக பேசிக்குவாங்க. அப்பதான் மொபைல் எதுவும் கிடையாதுல. கடிதம் மூலமா பேசும்போது கோபாலகிருஷ்ண கோகலே என்ன பண்ணுவாருன்னா, இங்க வாங்க, இந்த காந்தி நீங்க இந்தியாவுக்கு வாங்க சொல்லிட்டு இந்தியாவுக்கு கூப்பிடுவாரு. ஓகேங்களா, இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பதான் இவருடைய பேச்சை கேட்டு, கோபாலகிருஷ்ண கோகலே குருவுடைய பேச்சை கேட்டு காந்தி இந்தியாவுக்கு முழுவதுமாக இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துக்காக திரும்புகிறார். அதுதான் இந்த டேட். ஓகே, இந்தியா திரும்புதல், ஆன் ரிட்டர்ன் டு இந்தியா அப்படி சொல்றாங்க. இந்த டேட்டை முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, ஜனவரி 9, 1915 இந்தியாவுக்கு திரும்பி வராரு. ஓகே, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 9 இந்தியாவுக்கு திரும்பி வராரு. இந்த தினம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த தினத்தை இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடுகிறது. என்ன தினம்? என்ஆர்ஐ டேவா கொண்டாடுகிறது. ஓகேங்களா, இந்த தினம் என்ஆர்ஐ டே. ஓகேங்களா, அதாவது பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில சொல்றோம். இங்கிலீஷ் சொல்லும் போது நான் ரெசிடென்ட் இந்தியன் டே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம். காந்தி திரும்பி இந்தியாவுக்கு வந்த தினத்தை 2 வருஷத்துக்கு கொண்டாடுறோம். ஓகேங்களா, நமக்கு தேவை காந்தி எப்படி ரிட்டர்ன் வந்தாருன்னு முக்கியம். ஓகேங்களா, சரி, இப்ப காந்தி இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்த உடனே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரா? ஏன்னா ஒரு வரதுக்கு முன்னாடியே, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு பெரிய கட்சி ஆல்ரெடி விடுதலை போராட்டத்துக்காக போராடிட்டு இருக்குது. என்ன கட்சி? ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். அதுல ஒரு ஆள் தான் நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே. அதுக்கு முன்னாடி நிறைய மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகேங்களா, அப்ப காந்தி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விடுதலை போராட்டங்கிற செட்டப் இந்தியாவில் இருந்தது. ஆனா காந்தி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வேகமானது, அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப இந்தியாவுக்கு வந்தாரு. இப்போ வந்த உடனே ஒரு விடுதலை போராட்டத்திலேயோ ஏதாவது போராட்டம் பண்ணாரானா? உடனே போராட்டம் பண்ணல. அவர் தன்னுடைய குருவுடைய பேச்சு கேட்டார். குரு என்ன சொல்ற? கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்றாருன்னா, காந்தி, நீ இந்தியாவில தான் பிறந்த, இந்தியாவில தான் வாழ்ந்த, ஆனா இந்தியா விடுதலை போராட்டத்துடைய களம் உனக்கு தெரியாது. அதனால நீ ஒரு 2-3 வருடங்கள் நீ என்ன பண்ணு இப்படிப்பட்ட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளு. சுற்றுப்பயணம் சும்மா சுத்தி பார்க்க கிடையாது. ஓகேங்களா, இந்தியாவுடைய கலாச்சாரம் என்ன, இந்தியாவுடைய இனங்கள் என்ன இருக்குது, இந்தியாவில ஜாதி அமைப்பு எப்படி இருக்குது, இந்தியாவில பிரிட்டிஷ்காரன் எப்படி ரூல் பண்றான், அதை ஏன் இந்தியர்கள் எதிர்க்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் நீ போய் பாரு. அப்பதான் உனக்கு அந்த அனுபவ அறிவு கிடைக்கும் சொல்லிட்டு அவருடைய குரு கோபாலகிருஷ்ண கோகலே சொல்றாரு. அதற்கு இணங்கி இவர் என்ன செய்யறாரு அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் அவருடைய பயணம், சுற்றுப்பயணம் இருக்கிறார். 15 பேர் போறாரு, 16 போகிறாரு, 17 சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு தொடக்கத்துல
1917 வருஷத்துல பீகாருக்கு சுற்றுப்பயணம் போறாரு. கவனிச்சுக்கோங்க, பீகாருக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அப்படி பீகார் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பீகார்ல ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம், ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்காக அங்க ஆல்ரெடி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? பீகார்ல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துடைய பெயர் தான் சம்ப்ரான். கிராமத்துடைய பெயர் தான் சம்ப்ரான். அந்த கிராமத்துல ஆல்ரெடி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துக்கு பக்கத்து ஊர்ல தான் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். அதனால காந்தியை பத்தி தெரிஞ்சவங்க அந்த போராட்டத்துல இருந்து ஒரு நபர், ஒரு பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சம்ப்ரான் சத்தியாகிரகத்துல ஒரு நபர் ராஜ்குமார் சுக்லா. ஓகேங்களா? ராஜ்குமார் சுக்லா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராஜ்குமார் சுக்லா என்ன பண்றாருன்னா காந்தியை போய் இன்வைட் பண்றாரு. காந்தி, நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க கம்பல்சரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இன்வைட் பண்றாரு. உடனே காந்தி என்ன பண்றாரு, ராஜ்குமார் சுக்லா கிட்ட டீட்டெயில்ஸ் தான் கேட்கிறாரு. எதுக்காக இந்த போராட்டம், எதை எதிர்த்து இந்த போராட்டம் அப்படிங்கிட்டு கேட்கிறாரு. அந்த டீட்டெயில் பார்க்கும்போது சம்ப்ரான் சத்தியாகிரகம் எதற்கான போராட்டம்னா, ஆல்ரெடி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த இண்டிகோ பயிரை கட்டாயப்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களுடைய நிலத்துல விளைவிக்க சொல்றாங்க. ஓகே, கட்டாயப்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா தீன் கத்தியா அப்படி சொல்றாங்க. ஓகே, என்ன கத்தியா? தீன் கத்தியா என்ற முறை. அதாவது உங்ககிட்ட 20 பங்கு நிலம் இருக்குன்னா அதுல 3 பங்கு நிலத்தை நீ என்ன செய்யணும் அப்படி பார்த்தேன்னா இண்டிகோ செடியை விளைவிக்கணும். அந்த இண்டிகோ செடியை நாங்க வாங்கிக்குவோம். இது என்ன நல்லது தானே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி விளைவிக்கிற இண்டிகோ செடிக்கு நல்ல விலை போக மாட்டேங்குது. நான் அந்த 3 பகுதியில நான் வேற ஏதாவது விளைவிச்சு நான் வருமானத்தை பார்த்துக்குவேன். ஆல்ரெடி விவசாயம் நலிவடைந்து போயிருக்கு. இந்த நிலைமையில எப்படி பண்ணும்போது விவசாயிகள் மேலும் சங்கடப்படுகிறார்கள். அப்ப இண்டிகோ அறுவடையை எதிர்த்தும் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, தீன் கத்தியா அப்படி சொல்றாங்க. சிஸ்டம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்கலாம். தீன் கத்தியா முறை, இதை எதிர்த்தும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல காந்தி போராட்டம் நடைபெறுகிறது. 1917 இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப சம்ப்ரான் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சம்ப்ரான் பீகாரில ஒரு கிராமம். ஓகேங்களா? அடுத்து 1917 நடக்குது. என்ன பிரச்சனை? இண்டிகோ கல்டிவேஷன் தான் பிரச்சனை. எப்படி? தீன் கத்தியா என்ற முறை தான் பிரச்சனை. 20ல 3 பங்கு நிலம். இதுதான் அவரை அழைத்தது யாரு? ராஜ்குமார் சுக்லா. ஓகே, இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுதான் சம்ப்ரான் போராட்டம். காந்தி சரி சார், போராட்டம் வெற்றியா தோல்வியா? காந்தி போறாரு. காந்தி மக்கள் எல்லாரையுமே என்ன பண்ண சொல்றாருன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை இங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காந்தியோடைய முதல் சட்ட மறுப்பு இயக்க போராட்டமே இதுதான். ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டே சம்ப்ரான் போராட்டம் தான். சரிங்களா? போராட்டம் ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. காந்தி என்ன செய்யறாரு அப்படின்னா அவங்க கூட என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி அவர் பாட்டுக்கு போராட்டம் போகுது. ஒரு கட்டத்துல அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியர்களை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்க இண்டிகோ பயிரெல்லாம் நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக காந்தி முடித்து வைக்கிறார். காந்தியின் முதல் வெற்றி, காந்தியின் முதல் போராட்டம் இந்தியாவில் இதுதான். காந்தியோடைய முதல் வெற்றியுமே இதுதான். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? சம்ப்ரான் சத்தியாகிரகம் முடிஞ்சுதா? ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம கேக்குன்னு எழுதி போட்டிருக்கீங்க, அது என்னங்கிறத கடைசியா சொல்றேன். சரியா? அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ சம்ப்ரானை பத்தி நான் சொன்ன இவ்வளவு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். காந்தியோட முதல் போராட்டம், காந்தியோட முதல் சட்ட மறுப்பு இயக்க போராட்டம் இயர் 1917. அடுத்து 2வது போராட்டம் அகமதாபாத். பீகாரின் சுற்றுப்பயணத்தை முடிச்சு விட்டு அப்படியே வராரு. ஒரு சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊர் எது? குஜராத் பக்கத்துல வரும்போது அகமதாபாத். இப்போ இந்த ஒரு போராட்டத்துல வெற்றி அடைஞ்ச உடனே லோக்கல் ஏரியாவில காந்தினா யாரு, எப்பேற்பட்டவர்கிற ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சு அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப அந்த நியூஸை கேட்டுட்டு இருக்க அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அகமதாபாத்லயும் ஒரு போராட்டம் நடக்குது, அங்கேயும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்லயும் ஒரு போராட்டம் நடக்குது. அங்க விவசாயிகள் சார்பா போராட்டம். இங்க ஆலை, ஒரு மில்லுல வேலை பார்க்கறவங்க, ஓகே, ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்க எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? 1918. இது 17, இது அடுத்து 18. சரிங்களா? அவங்க அகமதாபாத் எங்க இருக்குது, சம்ப்ரான் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பீகார்ல இருக்குது. அகமதாபாத் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஊருக்கே தெரிஞ்சதுதான். அப்ப இங்க என்ன சார் பிரச்சனை? இங்க விவசாயிக்கு பிரச்சனை, இங்க ஃபேக்டரி ஊழியர்களுக்கு பிரச்சனை. எது சம்பந்தமா? போனஸ் சம்பந்தமா பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க, போனஸ் சம்பந்தமா பிரச்சனை. அப்போ அகமதாபாத்ல இந்த வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய நோய் பரவுனது. ஃபேக்டரியில போறாங்க எல்லாருக்கும் ஒரு நோய். என்ன நோய் அப்படின்னா பிளேக் நோய். எலினால வரும்ல அந்த பிளேக் நோய். அந்த பிளேக் நோய் காரணமாக நிறைய பேர் லீவ் போட்டாங்க. அதனால அவங்களுடைய வேலையை மத்தவங்க செய்ய வேண்டியதா இருந்தது. இதனால மத்தவங்க செஞ்சா நான் போனஸ் வழங்குறேன்னு சொன்னாரு. போன வருஷம் போனஸ் கொடுத்தாரு.
அடுத்த வருஷமும் அதே தொகை போனஸ் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஓனர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு 25% தான் போனஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓனர். பிரிட்டிஷ்காரன் தான். ஓகே. ஆனா நம்ம இந்திய லேபர்ஸ் எல்லாரும் தொழிலாளர் என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, எங்களுக்கு 50% போனஸ் வாங்கணும் போன வருஷம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. இந்த போராட்டத்துக்கு காந்தி வராரு, காந்தி தலையிடுறாரு, காந்தி போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. சத்தியாகிரகம் தான் திருப்பியும் அறவழியில் அமைதியான முறையில் போராட்டத்துக்கு பேர் தான் சத்தியாகிரகம். சத்தியாகிரக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. காந்தி வந்து திருப்பி என்ன பண்றாரு, டிமாண்ட் பண்றாரு. அப்புறம் 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது காந்தி எப்பவுமே காந்தியோடைய சிச்சுவேஷன் வந்து 2 பக்கமே சாதகமா பேசுற மாதிரி பேசுவார். கடைசி வெற்றியை தேடி தருவார் 2 பக்கமே. அப்படிதான் ஓனர் சொன்னது 25% போனஸ், நம்ம லேபர்ஸ் எல்லாருமே கேட்டது 50% போனஸ், 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி 35% போனஸ் வழங்குவதா முடிவு பண்ணிட்டாரு. அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டமும் வெற்றி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஓகே. இந்த இடத்துல அது எந்த ஊர்ல இருக்குது, எந்த ஏரி, என்ன பிரச்சனை, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. லாஸ்ட் அடுத்த போராட்டம் கேதா சத்தியாகிரகம். ஓகேலா, அதுவும் அதே வருஷம். ஆனா இதுக்கப்புறம் தான் அது கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, அதுதான் ஷார்ட்கட் எழுதி போட்டிருக்கேன், சொல்றேன். கேதா சத்தியாகிரகம். ஓகேங்களா, கேதா. சரி சார், இது எங்க சார் இருக்கு? இதுவும் குஜராத்ல தான் இருக்கு. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. இதுவும் எங்கதான் இருக்குது? குஜராத்ல தான் இருக்கு. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்ப இது குஜராத்ல இருக்கிறதுனால இதுல என்ன சார் பிரச்சனை? இங்க திருப்பி இங்கேயும் விவசாயிகள் பிரச்சனை தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கேதா சத்தியாகிரகம் விவசாயிகள் போராட்டம் தான். ஆனா இதே மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்திய விவசாயிகள் கிட்ட வரி வசூல் பண்றாங்க. எதுக்காக வரி வசூல் பண்றாங்க? அவங்களுடைய நிலத்தை வந்து ராஜா கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு அதனால நில வரி வசூல் பண்றாங்க. ஆனா ராஜாக்கள் ஒரு வருஷத்துல மழை பெய்யறனா வரி வசூல் பண்ணாம விட்டுருவாங்க. ஆனா நம்ம பிரிட்டிஷ்காரன் அப்படி பண்ண மாட்டோம். அங்கதான் இது பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேங்களா, கேதால இதுக்கு முந்தின வருஷம் முந்தின விளைச்சல்ல மழையே பெய்யல. அப்ப அந்த பெய்யாத மழைக்கு எங்களால எப்படி வரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரியை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க கேதா மக்கள். காந்தி போறாரு, திருப்பி போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. உண்ணாவிரத போராட்டம் இங்க நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அவர் டேரக்டா ஓப்பனா சொல்றாரு, யாரும் வரி கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேதா, கட்டாம இருக்கிறாங்க. திருப்பியும் பிரிட்டிஷ்க்கு அதிகாரிகள் வந்தாங்க. சரி, இந்த வருஷம் வரி சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேதாவுக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க. இந்த போராட்டமும் வெற்றி. அவ்வளவுதான். அப்ப 3 போராட்டம் காந்தி தொடங்கினாரு. 3மே எதுலதான் முடிஞ்சது அப்படின்னா வெற்றியில தான் முடிந்தது. 17, 18, 18 தான். அப்ப எதுக்கு சார் இந்த ஷார்ட்கட் அப்படின்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்ல இந்த 3 போராட்டத்தையும் கால வரிசைப்படுத்துகன்னு கேட்கிறாங்க. அரேஞ்ச் ஆர்டரை வந்து அரேஞ்ச் பண்ணணுமா அப்படி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது சி ஃபார் சம்ப்ரான், ஏ ஃபார் அகமதாபாத், கே ஃபார் கேதா, இ ஃபார் நத்திங். ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு வேர்ட் ஃபார்மேஷன் கேக் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, இப்போ முதல்ல சம்புரானு, அடுத்து அகமதாபாத், திருப்பி தான் கேதா. அதுதான் CAK. ஏ ஃபார் அகமதாபாத், கே ஃபார் கேதா. இங்கிலீஷ்ல எழுதும் போது பாத்துக்கணும். சரிங்களா, ப்ரொனன்சியேஷன் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. 17, 18, 18. காந்தி வந்தது 15. காந்தி பிறந்தது 1869. காந்தி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனது 1893. சரிங்களா, வருஷம் முக்கியம். அடுத்து போலாமா? அடுத்து இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிட்டு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில கதைகள் அப்படியே அடுத்த வடிவத்தை நோக்கி போகுது. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதே போராட்டம் நடக்கக்கூடிய வேலையில வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. சைடு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, வேர்ல்டு வார் 1 அப்படி சொல்லுவாங்க. முதலாம் உலக போர். எந்த வருஷம்? முதலாம் உலக போர் நடந்துட்டு இருக்க வேலையில தான் காந்தி இந்தியாவுக்கு வராரு. 1914 இருந்து 1918 வரைக்கும் முதலாம் உலக போர் நடக்குது. ஓகேங்களா, அப்ப 14 முடிஞ்சு 15 தான் வராரு. 17, 18 தான் இந்தியாவில போராட்டம். 19 தான் போர் கிடையாது, 18 முடிஞ்சது. அப்போ நம்ம இந்திய வீரர்களை போர் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு பதிலா பிரிட்டிஷ்காரங்க நம்ம கிட்ட, சரி இந்திய மக்கள் பிரிட்டிஷ் கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு நல்ல என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட். ஓகேங்களா, இந்தியாவுக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட நம்ம இந்திய மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க வேலையில பிரிட்டிஷ்காரன் புதிதாக 2 சட்டத்தை கொண்டு வரா. அது ஒரு சட்டம் இந்திய மக்களுக்கு ஒரு பேரு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த சட்டம் தான் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரவுலட் சட்டம் 1919. ஓகேங்களா, அடுத்து இன்னொரு சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. ஆனா இந்த இந்திய அரசு சட்டத்துடைய முன் வடிவம் கேட்பாங்க ஆகஸ்ட் உடன்படிக்கை, அதாவது ஆகஸ்ட் வந்து அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தமிழ சொல்லும் போது மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட். ஓகேங்களா, அந்த இதை விட்டுருங்க. மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம், ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1917 ஆகஸ்ட் மாசம் வெளியிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் ஆகஸ்ட் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ 19 சட்டமா வந்திருக்கும். 2 வருஷம் முன்னாடியே மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவார். என்ன சீர்திருத்தம்? நிறைய பேசுவாங்க. அதுல ஒரு விஷயம்தான், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தனி வாக்குரிமை தொகுதி கொடுக்க போகிறோம், எலெக்ஷன்ல பங்கேற்பதற்காக எலெக்ஷன் நடத்த போறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருப்பாங்க. இதுலதான் இரட்டை ஆட்சி முறையும் கொண்டு வருவாங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் இந்த சட்டம் ஓரளவுக்கு ஒரு சில மக்களுக்கு சாதகமாக இருந்தது. ஆனா இந்த சட்டம் முற்றிலுமாக எல்லா மக்களுக்குமே பிடிக்காத ஒன்றாக ஆயிப்போச்சு. அதுதான் ரவுலட் சட்டம். அப்ப என்ன ரவுலட் சட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரனாலும் இந்தியர்கள் யாரனாலும் எந்த ஒரு கேள்விக்கும் உள்ளாகாம 2 வருஷம் சிறையில அடைக்கலாம். ஓகேங்களா? யாரனாலும் எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம எந்த தப்பு கூட பண்ணலனா கூட பரவாயில்ல, 2 வருஷம் தூக்கி ஜெயில போடலாம். இப்பேற்பட்ட சட்டம் பாருங்க. இந்த சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருது. சட்டம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து பேசுறாரு. அந்த சட்டம் வரும்போது காந்தி தமிழ்நாட்டில் இருந்திருப்பார், மெட்ராஸ்ல இருந்திருப்பார். ஓகே, தமிழ் மெட்ராஸ் மாகாணத்துல இருந்திருப்பார். சட்டத்தை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு. சட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்றாரு. இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாரு. காந்தியோடைய கூற்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே பாயிண்ட் தான்ப்பா, நீ அப்படியே கதையா கேட்கற மாதிரி நோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சட்டத்தை காந்தி என்ன சொல்றாரு? ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னே சொல்றாரு. யோசிச்சு பாருங்க இந்த சட்டம் எந்த அளவு கொடுமையானது. அப்ப 2 வருஷம் சிறை தண்டனை கேள்விக்கே உள்ள முன்னாடி தப்பு பண்ணாதான் சிறை இருந்தது. ஆனா இப்போ தப்பே பண்ணதுனால உடைய ஜெயில தூக்கி போடலாம். அதுதான் பிரிட்டிஷோடைய கொடுங்கோல் ஆச்சு. ஓகேங்களா? அப்படி நடக்குது. அதை தொடர்ந்து நடக்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான். அதுல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, பஞ்சாப்ல 2 பேர். ஓகேல, பஞ்சாப்ல 2 பேர் யார் அப்படின்னா, சத்தியபால், இன்னொருத்தர் சையப்புத்துன் கிச்சுலு. ஓகே, 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல ஒரு பெரிய இளமையான லீடர்ஸ் அவங்க 2 பேரும், சத்தியபால், இன்னொருத்தர் சையப்புத்துன் கிச்சுலு. ஓகேல, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 பேரும் பஞ்சாப்ல மக்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துவது ரொம்ப வல்லவர்கள். அதனால இவங்களுக்கு 2 பேரையும் தூக்கி பிரிட்டிஷ்கார சிறையில போடுறான். ஓகேங்களா? நல்ல விஷயம், சிறையில போடுறான். அப்ப இந்த சிறையில போட்டதை எதிர்த்து பஞ்சாப் மக்கள் போராட ரெடி ஆகுறாங்க. அப்படி போராட ரெடி ஆகுற அன்னைக்கு, தூக்கி ஜெயில போட்ட அன்னைக்கு ஏப்ரல் 9 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 பேரையும், சத்தியபாலையும் சையப்புத்துன் கிச்சுலு, இவங்க 2 பேரையும் சிறையில போட்ட நாள் கேட்பாங்க. ஏப்ரல் 9, 1919. சட்டம் அதே வருஷம், ரவுலட் சட்டம் அதே வருஷம். ஓகேங்களா? 19. அப்ப தூக்கி சிறையில போடுறாங்க. இந்த சிறையில போட்டதை எதிர்த்து பஞ்சாப்ல எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்காக அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்கு பேர் தான் ஜாலியன் வாலாபாக். ஓகே, கிரவுண்டுக்கு பேர் தான். ஓகேங்களா? அந்த கிரவுண்டுல அந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. ஓகே, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. சத்தியபால், சையப்புத்துன் கிச்சுலு 2 பேரையும் எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க? ஏப்ரல் 9. ஓகேங்களா? அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு, ஓகேங்களா, அதான் பைசாகி திருநாள். எங்க நம்ம ஊர்ல பொங்கல் அறுவடை திருநாள் மாதிரி பஞ்சாப்ல பைசாகி திருநாள் ஒரு ஃபேமஸான ஒரு அறுவடை திருவிழா. ஓகே, என்னைக்கு? ஏப்ரல் 13 அன்னைக்கு. ஓகே, ஏப்ரல் 13, 1919 கிரவுண்ட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூடுறாங்க. கூடும்போது கூட்டம் பெரிதாகுது. அது திருவிழா அன்னைக்குறதுனால அறுவடை பண்ணிட்டு நேரம் எல்லாரும் ஆயுதத்தோட கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி ஒரு அறுவடை பண்ணுவோம், வெட்டு, கத்தி, கடப்பாறை, கோடாரி இருக்கும். ஓகேலா, அதோட அப்படியே வந்துட்டாங்க போராட்டத்துக்கு. ஜாலியன் வாலாபாக் ஒரு பெரிய கிரவுண்ட். ஓகேலா, கிரவுண்ட் ஃபுல்லா ஒரு 2000-3000 மக்கள் இருக்காங்க. அப்ப அங்க ஒரு சட்டம் இருந்தது ஆல்ரெடி. ஓகேலா, பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடக்கூடாது, பிரச்சனை உருவாகும் சட்டம் இருந்தா அந்த சட்டத்தை மீறி எல்லாரும் ஒண்ணு கூடுனாங்க. அங்க லோக்கல் இருக்கக்கூடிய மேஜர், அவர் பேரு ஜெனரல் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியோடைய ஒரு ஹெட், ஆர்மி ஹெட் ஜெனரல் டயர். அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு சொல்றாரு. ஆனா யாருமே கலைஞ்சு போகல. அப்பதான் ஒரு கலைஞ்சு போவதற்காக, மக்களை விரட்டுவதற்காக பீரங்கி வச்சு குண்டு சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரங்கி கிரவுண்டுக்குள்ள என்ட்ரியாக ட்ரை பண்ணுவார். ஆனா அந்த பீரங்கி கிரவுண்டுக்குள்ள வராது, வாசல் சின்னது. அதனால பீரங்கி போக சொல்லிட்டு ஒரு 10-15 ராணுவ வீரர்களை கிரவுண்ட் அப்படியே ஒரு சுத்தி ஒரு சின்ன வட்டத்துல அப்படியே சின்னதா ஒரு ரோ மாதிரி நிக்க வச்சு, முன்னறிவிப்பே இல்லாம ஜெனரல் டயர் என்ன பண்ணிட்டாருன்னா சுடுவதற்கு ஆர்டர் கொடுத்தாரு. ஒரு பாட்டுக்கு போர் வீரர்களும் பாட்டுக்கு கண்ணு முன்னு தெரியாம எல்லாரும் சுட்டு கொள்ளுறாங்க. பயத்துல அந்த கிரவுண்ட், ஜாலியன் வாலாபாக் கிரவுண்ட்ல இருந்த மக்கள் எல்லாரும் பயத்துல அப்படி அப்படியே ஓடுறாங்க. பாதி பேர் துப்பாக்கி குண்டு பட்டு சாகுறாங்க, பாதி பேர் கூட்ட நெரிசல சாகுறாங்க, பாதி பேர் பயந்து போய் நடு ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணத்துக்குள்ள விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து பாதி பேர் இறந்து போறாங்க. அப்ப உண்மையான எண்ணிக்கை 1000க்கும் மேல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு பெரிய சர்ச்சையானது, இந்தியா முழுவதும் பேசு பொருளான. அதனால நம்ம இன்னைக்கு வரைக்கும் இதை நினைவுபடுத்தி சொல்றோம். என்னைக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒருத்தர் 2 பேரும் கொண்டா கொலை, ஒரு பெரிய தலைவரை கொண்டா படுகொலை.
பெரிய நிறைய மக்களை கொண்டாலும் படுகொலை தான். ஓகேங்களா? ஏப்ரல் 13 நான் சொன்ன எல்லா சம்பவம் நடக்குது இந்த பைசாகி திருவிழா அன்னைக்கு. ஓகேங்களா? அப்ப இதை கேட்ட நிறைய பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக கடுமையா பேசுறாங்க. உதாரணத்துக்கு காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், இவங்க 2 பேரும் தான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கின பட்டத்தை விட்டு கொடுக்குறாங்க. வாங்கடா, உங்க பட்டமே எனக்கு வேணாம் அப்படி சொல்றாங்க. உதாரணத்துக்கு காந்தி கைசர் ஐ ஹிந்த் அப்படி சொல்லிட்டு பட்டத்தை திருப்பி பிரிட்டிஷ் கிட்டே ஒப்படைக்கிறாங்க. நம்ம ரவீந்திரநாத் தாகூர் நைட் வுட் அப்படின்னா சர் பட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த பட்டத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான நிகழ்வு, நோட் பண்ணி வச்சுக்கணும். 2 பேரும் பட்டமே எனக்கு வேணாம் சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க. இது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்குது. உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ஆர்டர் போடுது. இதை விசாரிப்பதற்காக நாங்க ஹண்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பேரை சாவடிச்சதுக்கு அப்புறம் குழு அமைச்சு என்ன ஆக போகுது, இருந்தாலும் என்கொயரி பண்ணல. அதுக்காக விசாரணை குழு, ஹண்டர் குழு நியமிக்கிறாங்க. ஹண்டர் குழு எதாவது விசாரிச்சு பார்த்துட்டு உண்மையா இப்படி சண்டை நடந்தது உண்மைதான், ஆனா சண்டையில உண்மையா இறந்து போனது கிட்டத்தட்ட வெறும் 379 பேர் தான் இறந்து போனாங்க சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தது. ஆனா அது உண்மையான அறிக்கை தான் கிடையாது, இவங்கதான் அதை மாத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலா இறந்து போனது 1000க்கு மேல. இது ஒரு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவங்கள்ல இது இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பெரிய கவுண்டிங்கிறது பெரிய நம்பர். பிரிட்டிஷ் ஒத்துக்கிட்டதே 379 ஒரு அறிக்கையில, ஆனா உண்மையா நடந்தது மிகப்பெரிய நம்பர்ஸ். ஓகே, 1000க்கு மேல. ஓகேல, அதனால இந்த படுகொலை ரொம்ப நம்ம ஹிஸ்டரியில ரொம்ப ஒரு ரிமார்க்கான ஏரியா. ஓகேலா, படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேலா, பேசிக்கா பார்க்கும்போது யார் ஆசை பண்ணாங்க, எந்த ஊர் நடக்குது, ஜாலியன் வாலாபாக் எங்க இருக்குது, பஞ்சாப்ல அமிர்தசரஸ், ஞாபகம் வச்சுக்கணும், அது பக்கத்துல இருக்குது. ஓகேலா, பஞ்சாப்ல அமிர்தசரஸ். ஓகே, அது பக்கத்துல இருக்குது. சத்யபால் சாஹிப் கிச்சது, பைசாகி திருநாள், ஹண்டர் குழு 379 பேர் செத்து போனாங்க. பைசாகி திருநாள் டேட் பாத்துக்கோங்க, யார் 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, காந்தியோ ரவீந்திரநாத் தாகூர் அந்த பட்டத்தை விட்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேலா, இது போராட்டம் முடிஞ்சது. இந்த போராட்டம் தொடர்ந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை காந்தி இந்தியா முழுவதும் வழிநடத்தி கொண்டு போலாம் சொன்னாரு. அந்த போராட்டத்துக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம். 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க, NCM அப்படி சொல்றாங்க. ஓகேலா, இந்த போராட்டத்துக்கு அந்த டைம்லயே இந்த 1ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் எல்லாருமே இன்னொரு போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போறாங்க. அந்த போராட்டத்துக்கு பேர் தான் கிலாபத் இயக்கம். ரொம்ப முக்கியமானது. ஓகேலா, அது இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா நடைபெறும். இந்தியாவில 2 முக்கிய தலைவர்கள், அலி பிரதர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, மௌலானா முகமது அலி, மௌலானா சௌஹத் அலி, 2 பேரும் சேர்ந்து இந்த கிலாபத் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு போவாங்க இந்தியாவில. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டத்துல இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துடைய நீட்சியாக தான் ஒத்துழையாமை இயக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டத்துடைய ஒரு நீட்சியாக தான், ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை பார்க்கணும். 1920 இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறாங்க. ஓகேங்களா, ரைட், பார்க்கலாம். ஒத்துழையாமை இயக்கத்தை பேர்லயே இருக்குது, ஒத்துழையாமை, பிரிட்டிஷ்க்கு ஒத்துழைக்காம இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை. ஓகே, ஃபர்ஸ்ட் மாநாடு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை போராட்டத்தை வெறும் காந்தி மட்டும் நடத்தல, இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸும் சேர்ந்து நடத்துது. அப்போ ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னாடி காங்கிரஸோடைய முன் அனுமதி தேவை. ஓகே, அப்போ 2 மாநாடு நடைபெறுகிறது. ஓகே, 2 மாநாடு, அதாவது ஒண்ணு சிறப்பு மாநாடு நடைபெறுது, இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நார்மலான பொதுவா நடக்கக்கூடிய மாநாடு. ஓகேங்களா, சிறப்பு மாநாட்டுல தான் இந்த போராட்டத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒப்புதல் வாங்குறாங்க. சிறப்பு மாநாடு எங்க நடைபெறுகிறது, கல்கத்தாவில் நடைபெறுது. ஓகேங்களா, 1920 செப்டம்பர் மாசம் நடைபெறும் கல்கத்தா மாநாட்டுல. அங்க வச்சுதான் இதுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது, இதுக்கு ஒத்துழையாமை இயக்கப்படுறதுக்கு. அடுத்து பொது மாநாடு நார்மலா நடக்கக்கூடிய வருஷம், ஏன்னா காங்கிரஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தோட எண்டிங் டிசம்பர் மாசம் நடக்கும். அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா கல்கத்தால, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக்பூர் நடக்கும். ஓகேங்களா, நாக்பூர் நடக்கும் இந்த மாநாடு. இந்த மாநாட்டிலையும் 2 மாநாட்டிலையும் முழுவதுமான ஒப்புதல் வாங்கி ஒத்துழையாமை இயக்கம் வெற்றிகரமாக போய்கிட்டே இருக்குது. ஒத்துழையாமை இயக்கத்துடைய நோக்கம் என்ன கேள்வி கேட்பாங்க, பேர்லயே இருக்குது, அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க கூடாது. அப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய, பிரிட்டிஷ் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் விட்டுருங்க, ஹாஸ்பிட்டல் கிடையாது, வழக்கறிஞராக வாதாடக்கூடாது, பிரிட்டிஷ் கொடுத்த பட்டங்களை திருப்பி கொடுக்கணும், பிரிட்டிஷுடைய துணிகளை அணியக்கூடாது, பிரிட்டிஷோடைய கடைகளுக்கு செல்லக்கூடாது, பிரிட்டிஷ் பொருளை பயன்படுத்தக்கூடாது, அதுதான் பிரிட்டிஷை ஒதுக்கணும். அதுதான் இந்த போராட்டத்துடைய முக்கியமான நோக்கம். நல்ல வேகமா போயிட்டு இருந்த போராட்டம் ஒரு கட்டத்துல அங்கங்க அடி வாங்க ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருந்த போராட்டம் ஒரு இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன கலவரங்களோட முடியுது. காந்தி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை அமைதியான முறையில வழியில நீங்க வேகமா கொண்டு போனீங்கன்னா இன்னொரு 4-5 வருஷத்துல உங்களுக்கு தன்னாட்சி, சுய ஆட்சி வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாரு.
ஆனா இடையில நிறைய இடத்துல மக்கள் நிறைய சண்டைகள், ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்க போராட்டமும் கிலாஃபத் இயக்க போராட்டமும் கலந்து அது வன்முறையாக மாற ஆரம்பிச்சது. அதோடைய ஒரு கிளர்ச்சி தான் மாப்பிளா கிளர்ச்சி. 1921 நடைபெற்றது. ஓகேங்களா, 1921 கேரளா பகுதி நடைபெற்றதுதான் மாப்பிளா கிளர்ச்சி. ஓகேங்களா, கேரளாவுல முஸ்லிம் விவசாயிகள் ஹிந்து ஜமீன்தார்களை எதிர்த்து சண்டை. ஓகேங்களா, மிகப்பெரிய சண்டையாச்சு, வன்முறை ஆயிடுச்சு. காந்தி காது கேட்டது, அமைதியா இருக்கிறாரு. அடுத்து ரம்பா கழகம் அப்படி ஒரு கழகம் நடந்தது ஆந்திராவுல 1922 இருந்து 24 வரைக்கும். அல்லூரி சித்தராம ராஜு அவங்க தலைமையில பழங்குடியினர் எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதுவும் வன்முறையில முடிஞ்சது. அவன் எக்ஸ்ட்ரீம் கடைசி லெவல்ல February 5 மிகப்பெரிய சண்டை 1922 February 5 சௌரி சௌரா என்ற கிராமத்துல வச்சு ஒரு சின்ன ஒரு போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போறாங்க. அங்க காவல் அதிகாரிகள் அவங்க மறிக்கிறாங்க. காவல் அதிகாரிகளுக்கும் இந்திய மக்களுக்கும் சண்டை ஏற்படுது. அது வன்முறையில முடியுது. நம்ம இந்தியர்கள் காவல் நிலையத்தை கொளுத்திடுறாங்க. இதனால மிகப்பெரிய வன்முறையானது கோரக்பூர் மாவட்ட சௌரி சௌரா. ஓகே, இதெல்லாம் கேட்ட காந்தி, நான் அவங்கள வன்முறை ஈடுபடவே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சௌரி சௌரா போராட்டத்தை ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை நான் இன்றுடன் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசிட்டேன் பாருங்க. ஓகேங்களா, போராட்டம் வந்து வேகமா தீவிரம் நடைபெற்று இருக்க வேலையில காந்தி இப்படி கோவப்படுறாரு. ஓகேங்களா, அடுத்து காந்தி கோவப்பட்டதுனால கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்படுது. கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்படுது. அந்த சலசலப்பு அடுத்து ஒரு பிரிவினைக்கு உண்டாக்குது. ஓகேங்களா, அப்போ காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடையல, கட்சிக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடு ஏற்படுது. அதுதான் மாற்றத்தை விரும்பாதவர்கள் மாற்றத்தை விரும்புபவர்கள் அப்படி சொல்றாங்க. இங்கிலீஷ் சொல்லும் போது சேஞ்சர்ஸ், அதாவது ஒரு சில மாற்றம் எல்லாம் வேணும், ஒரு சில மாற்றம் இருந்தா மட்டும்தான் இன்னமும் காங்கிரஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் நோ சேஞ்ச், எதுவும் மாற்றம் எல்லாம் வேணாம், நம்ம காந்தியோடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புபவர்கள். மாத்தி எழுதிருக்கு இங்கிலீஷ்ல, இவங்கதான் சேஞ்சர்ஸ். ஓகேங்களா, இவங்க வந்து நோ சேஞ்சர்ஸ். இவங்க வந்து என்னது, நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றத்தை விரும்பாதவர்கள், எந்த ஒரு மாற்றமும் வேணாம், காந்தி என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போவோம், அப்பதான் நமக்கு விடுதலை கிடைக்க சொல்றாரு. ஓகேங்களா, அப்படி மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாரெல்லாம் கேட்பாங்க, நேரு, ராஜாஜி, இவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றும் பல நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே மெஜாரிட்டி கூட்டம் இவங்க தான் இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் அப்படியே அப்படியே சாயிறாங்க, மாற்றத்தை விரும்புபவர்கள். ஓகேதா, என்ன மாற்றத்தை விரும்புறாங்க, யாரெல்லாம், CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ், அப்புறம் வந்து மோதிலால் நேரு. CR தாஸோட சிஷியன் யாரு, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, சீனிவாசனார் அவங்களா இருப்பாங்க. இவங்க தான் சேர்த்து மாற்றத்தை விரும்புபவர்களாக இருக்காங்க. திருப்பி காந்தியோட கொள்கையை ஃபாலோ பண்ண வேணாம், நம்ம காந்தி எதிர்த்து ஃபாலோ பண்ண வேணாம், நம்ம பிரிட்டிஷ் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சி பாராளுமன்ற மாதிரி ஒரு கான்செப்ட், அதுக்குள்ள போய் நம்ம வாய்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க. இதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சின்ன ஒரு அமைப்பா உருவாக்குறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் தான் சுயராஜ்ய கட்சி. ஓகேதா, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேதா, சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகே, அப்ப இந்த கட்சி எப்பொழுது துவங்கப்படுகிறது, அது ரொம்ப முக்கியமானது. 1923 ஜனவரி 1 துவங்கப்படுது. ரொம்ப முக்கியம். யார் துவங்குறா, இந்த மாற்றத்தை விரும்பியவர்கள் சொல்றாங்கல்ல, விரும்புபவர்கள். ஓகே, CR தாஸ், மோதிலால் நேரு, இவங்க 2 பேரும் சேர்ந்தா. மோதிலால் நேருன்னா நம்ம ஜவஹர்லால் நேருவோடைய அப்பா, இங்க எழுதுறது ஜவஹர்லால் நேரு, இங்க எழுதுறது ஜவஹர்லால் நேரு அப்பா மோதிலால் நேரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் சுயராஜ்ய கட்சி 1923, அதை கவனிங்க, 22 சௌரி சௌரா ஒத்துழையாமை இயக்கம் முடித்து வைக்கப்படுகிறது. 23 சுயராஜ்ய கட்சி ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி வழிநடத்தி கொண்டு போறாங்க. சுயராஜ்ய கட்சி எலெக்ஷன் தேர்தலில் பங்கேற்கிறது. தேர்தலில் பங்கேற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெறுகிறாங்க. ஆனாலும் பெரிய அளவுக்கு அது வழிநடத்தி கொண்டு போக முடியல. 1925 CR தாஸ் வந்து இறந்து போயிருப்பாரு. அவர் இறப்புக்கு அப்புறம் சுயராஜ்ய கட்சி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம அது அப்படியே கிடப்பிலே இருந்ததுன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள தானே எல்லாரும் திருப்பி காங்கிரஸ் உடைய செயல்பாடுகளை காந்தியோடைய செயல்பாடையும் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, புரியுதா? இது சுயராஜ்ய கட்சி ரொம்ப முக்கியம், சுயராஜ்ய கட்சி ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க யாரெல்லாம் உருவாக்குனாங்க. ஓகே, அப்ப சுயராஜ்ய கட்சியுடைய அடுத்த தொடர்ச்சி தான் அடுத்த ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதுக்கு பேர் தான் சைமன் குழு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சைமன் குழு அப்படின்னா, நம்ம 1917 மாண்டகு-செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் பார்த்தோம்ல, அதோடைய அந்த சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க,
இது சட்டம் 10 வருஷம் கழிச்சு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு இந்தியா முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு வரும் அப்படி சொன்னாங்க. அதனால 10 வருஷம் கழிச்சு 1927 நவம்பர் 8 சைமன் குழு என்ற அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. முக்கியமான அமைப்பு. ஓகேங்களா? இந்த சைமன் குழு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரி சார், இது ஏன் சார் பிரச்சனை? நல்ல அமைப்பு தானே. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மொத்தம் இந்த சைமன் குழு 7 பேரை கொண்ட குழு. ஓகேங்களா? 1927 நியமிச்சிருப்பாங்க. 7 பேரை கொண்ட குழு. அதுல சார் அது என்ன நம்பர் என்ன ஒரு மேட்டரா? இந்த 7 பேரும் இந்தியர்களே கிடையாது. ஃபுல்லா பிரிட்டிஷ்காரங்க. அதுதான் நான் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்க. அப்பதான் இந்தியர்கள் எல்லாருமே கோவப்பட்டாங்க. என்ன கோவப்பட்டாங்க? எங்களுக்காக எழுதக்கூடிய ஒரு அரசியலமைப்பு, எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, ஆனா இதுல ஒருத்தர் கூட ஒரு இந்தியரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சைமன் குழுவுக்கு எதிராக நம்ம இந்திய மதம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தெனாவட்டா பதில் சொல்றா, இந்த குழுவில் இருப்பதற்கு உங்களுக்கு இந்தியர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஓகேங்களா? இது பிரச்சனையா முடியுது. காந்தி தலைமையில காந்தி ஒத்துழையாமை போராட்டம் ஸ்டாப் பண்ண உடனே சௌரி சௌரா போராட்டத்துக்கு அவர் தான் காரணம் சொல்லி காந்தி தூக்கி சிறையில போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் நன்னடத்தை காரணமாக அவர் வெளியே வந்துருவாரு. சிறையில போவாரு, வெளியே வருவாரு, அவருக்கு கதை வேற. ஓகேங்களா? இப்போ 27 இந்த போராட்டம் நடக்குது. இந்தியா முழுவதும் சைமன் குழுவை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறாங்க. இந்தியா முழுவதும் சைமன் போறாரு. பெங்கால் போவாரு, பம்பாய் போவாரு, ஏன் மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு கூட வருவார். வரும்போது கூட தமிழ்நாட்டுல கூட மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடைபெறும். ஓகேங்களா? போராட்டம் நடைபெறும். 1928 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. நம்ம இந்தியர்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இதனால கோபமடைந்த நம்ம இந்தியர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் தலைமையில நம்ம சைமன் குழு மாதிரியே நம்மளும் ஒரு குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மோதிலால் நேரு, வச்சுக்கோங்க, மோதிலால் நேரு அப்பா, ஓகேங்களா, அவர் தலைமையில நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ரெடி பண்றாங்க. அது 1928 வெளிவருது. ஓகேங்களா? மோதிலால் நேரு தலைமையில 1928 என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான நேரு அறிக்கை சைமன் குழுவுக்கு எதிராக. ஓகேங்களா? அதுல சொன்ன ஒரு சில விஷயத்த இதுலயும் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் இந்தியர்கள் சாதகமா சொல்லியிருப்பாங்க, அங்க சாதகமா சொல்லியிருக்க மாட்டாங்க, இங்க சாதகமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் சைமன் குழு. சைமன் குழு எதிர்த்து நிறைய போராட்டம் நடந்தது. இருந்தாலும் சைமன் குழு எல்லா இடத்தையும், ஏன்னா போற இடத்துக்கெல்லாம் போராட்டம், கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் போராடினாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த அளவுக்கு போராட்டம் விகராசம் நடந்திருக்கும் பாத்துக்கோ. ஓகேங்களா? அப்ப இந்த அளவுக்கு போராட்டம் நடந்துகிட்டே போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான். ஓகேங்களா? போராட்டம் கட்டத்துல சைமன் குழு அது அவன் வேலையை அவர் முடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஓகேங்களா? சைமன் குழு அறிக்கை ரெடி பண்ணி இந்திய கவர்மெண்ட், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்தியர்கள் நேரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதோட சைமன் குழுவுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் அடுத்து வட்டமேசை மாநாடு 1, 2, 3 விவாதிப்பாங்க. அது நம்ம அடுத்த பாட்டு வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டா? அப்ப நம்ம காந்தி வருகையிலிருந்து அப்படியே தொடர்ந்து சைமன் குழு போராட்டம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்தந்த டைம்ல என்ன நடந்ததுங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இடையில சின்ன சின்ன விஷயங்களா ஒவ்வொரு இதையும் நம்ம நோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரைட்டா? ஃபாஸ்டா ஒரு ரிவிஷன் விட்டுறலாமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் காந்தியோட தலைமை பார்த்திருந்தோம். அது காந்தி பிறப்பு, படிப்பு, அவர் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன வருஷம் பார்த்திருந்தோம். அங்க ஒரு ட்ரெயின் வச்சுதான் அவர் வெளியே தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால முழுவதுமாக விடுதலை போராட்டத்துக்காக போராடி இருப்பாரு. விடுதலை போராட்டம் சொல்லிட்டேன், சாரி, அவங்களுடைய சீர்திருத்தம், அவங்க சட்டத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டத்துக்காக இவர் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து இந்தியாவுக்கு வந்த நாடு, அங்க சவுத் ஆப்பிரிக்காலே சத்தியாகிரகம், அகிம்சை வழியில் அறவழியை போராட்டம் நடத்திருப்பாரு. இந்தியாவுக்கு திரும்புறாரு ஜனவரி 9, 1915. காந்தியின் குரு கேள்வி கேட்பாங்க, கோபாலகிருஷ்ணன் கோகலே. அவருடைய வேண்டுதலின் காரணமாக தான் இந்தியாவுக்கு வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் கோபாலகிருஷ்ணன் கோகலே சொன்னதுனாலதான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். ஓகேங்களா? அவர் வந்தனால நம்ம என்னவா கொண்டாடுறோங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து முதல் 3 போராட்டம் ரொம்ப முக்கியம். சம்பரான் போராட்டம், அகமதாபாத் போராட்டம், கேதா போராட்டம், 3மே ரொம்ப முக்கியம். காந்தியோட முதல் போராட்டம் 17, 18, 18 கேக், அதுதான் ஷார்ட்கட். ஓகே, சம்பரான் எந்த ஊரு, அகமதாபாத் எந்த ஊரு, கேதா எந்த ஊரு பாத்துக்கோங்க. 3ல என்ன ப்ராப்ளம்? சம்பரான்ல தீன் கத்தியா, இண்டிகோ ப்ராப்ளம். அகமதாபாத்ல மில் வேலை நிறுத்தம். கேதால பாத்தீங்கன்னா வரி தொடர்பான பிரச்சனை. அடுத்து ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், மாண்டகசம் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜலியன்வாலா பாக் படுகொலை, ரொம்ப முக்கியமானது. யாரு கொலை பண்ணாங்க, யார் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன திருவிழா அன்னைக்கு, இதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த மாநாட்டோட நோக்கம் என்ன, ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது எங்கதான் பிரச்சனை நடந்ததுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காங்கிரஸ் 2ஆ பிளவுறுது. மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, சுயராஜ்ய கட்சி. அது ஒளிவில் போகுது. சைமன் குழு வருது. அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட்டா? முடிஞ்சதா? லாஸ்டா ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். அந்த 5 கேள்விக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, படிச்சு நடத்துறது. ஓகேங்களா? 5 கேள்வியில பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு நடத்துறது இருந்தா வரும், நேம் போட்டு அந்த 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தி எந்த ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, காந்தியுடைய முதல் போராட்டம் என்ன, அது எந்த மாநிலம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில். சரியா? முதல் போராட்டம் என்ன, அது எந்த மாநிலம் கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஓகேங்களா எந்த டேட்ல நடைபெற்றது, அது எங்க இருக்குது, ஜாலியன் வாலாபாக்ங்கிறது எங்க இருக்குது, அதை கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது கேள்வி, ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் பொழுது ஏற்பட்ட கிளர்ச்சி, அதாவது கலகங்கள் எதெல்லாம், அதோடைய இயரும் சொல்லிருக்கு, இயரோட கமெண்ட் பண்ணுங்க. ஒத்துழையாமை இயக்க போராட்டம் இயர் வேற, ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நடக்கக்கூடிய அதே வேலையில கலகம் ஒரு 3 நடக்கும், அது பேரு, அதோட இயர் கமெண்ட். லாஸ்ட் ஃபைனல் கேள்வி, சுயராஜ்ய கட்சி எப்போ நலிவடைய ஆரம்பித்தது, இயரு எதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.